வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும், யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன். வைகறை வைரங்களில் பஞ்சகோசங்கள் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை பார்த்து வருகின்றோம். இன்று நாம் காணவிருக்கும் செய்தி ஆனந்தமய கோசம். பஞ்ச கோசங்களில் இறுதியானதும் மிக மிக சூட்சுமமான உரை ஆனந்தமய கோசம். இதற்கு முன்னதாக கூறப்பட்ட 4 கோசங்களிலும் ஏதேனும் ஒரு கூட்டமைப்பு இருக்கும். ஆனால் இந்த ஆனந்தமய கோசம் எதனுடனும் கூட்டு சேராதது. அதாவது இந்த உரையில் ஸ்தூல உடல் இல்லை, செயற்கருவிகள் என்ற கர்ம இந்திரியங்கள் இல்லை, அறிவிக்கருவிகள் என்ற ஞான இந்திரியங்கள் இல்லை, மனமும் புத்தியும் கூட இல்லை. இப்படி ஏதும் இல்லாத வெற்று உரைதான் ஆனந்தமய கோசம். எதனோடும் கூட்டு சேராத உரையை ஏன் ஆனந்தமய கோசம் என்று கூறினார்கள்? விளக்கத்தை பார்ப்போம். நாம் தினம் தினம் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எப்போது? விழித்திருக்கும் போதா? இல்லை, நாம் நம்மையும் அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அதாவது நாம் முழு அறியாமை இருளில் இருக்கும்போது ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். ஆழ் உறக்கத்தில் நாம் அறியாமையில் மற்றும் அஞ்ஞானத்தில் இருப்பதால் இந்த ஆனந்தம் எத்தகையது என்பது நம் அனுபவத்திற்கு வரவில்லை. நன்றாக ஆழ்ந்து உறங்கி எழுந்த பிறகு ஆகா, நிம்மதியாக ஆனந்தமாக தூங்கினேன் என்று கூறுகின்றோம். அனுபவத்திற்கே வராத ஆனந்தத்தை அனுபவித்ததாக கூறுகின்றோம். இது எப்படி? அறியாமையில் மற்றும் அஞ்ஞானத்தில் அனுபவித்த ஆனந்தம் எத்தகையது என்பது நம் சித்தத்தில் பதிவாகி உள்ளது. எனவேதான் விழித்தவுடன் சுகமாக தூங்கினேன் என்று கூற முடிகின்றது. ஆனந்தமய கோசம் ஆனந்தத்தை வழங்கினாலும் அது அறியாமையில் உண்டாவதால் இந்த ஆனந்தம் உண்மை ஆனந்தம் அல்ல என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவே ஆனந்தமய கோசம் ஆனந்தத்திற்கு காரணமாக இருந்தாலும் இந்த ஆனந்தம் தற்காலிகமானது. இந்த தற்காலிக ஆனந்தம் நிரந்தர ஆனந்தமாக மாறிவிட்டால் அதன் பெயர்தான் முக்தி. எப்படி நிரந்தர ஆனந்தத்தை அடைவது, அனுபவிப்பது என்பதை போதிக்கும் கல்விதான் ஞான கல்வி. இதற்குத்தான் ஒரு குரு தேவைப்படுகின்றார். உலகியல் கல்வியை போதிப்பவரும் குருதான். ஆனால் அவர் வித்யா குரு எனப்படுவார். முடிந்த முடிவான வீடு பேறு என்ற முக்தியை அடைய தேவையான ஞான கல்வியை போதிப்பவர் ஞானகுரு எனப்படுவார். நம் அனைவருக்கும் உலகியல் ஞானத்தை கற்றுத்தரும் வித்யாகுரு வாய்த்து விடுகின்றார். ஆனால் ஞானத்தை போதிக்கும் ஞானகுரு வாய்ப்பதே இல்லை. நல்ல ஒரு ஞானகுரு வாய்க்க வேண்டும் என்று இறைவனிடம் இறைஞ்ச வேண்டும், அல்லது இறைவனையே குருவாக வருமாறு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டும் என்றால் வெறும் வார்த்தைகளால் அல்ல, உணர்வால் உருக வேண்டும். உண்மையான உருக்கம் இருக்குமானால் இறைவனே குருவினை நமக்கு அடையாளம் காட்டுவார். எனவே ஞான குருவினை தேடுகின்றேன் என்று காலத்தை விரயம் செய்யாதீர்கள் என்று கூறுகின்றேன். சரி, ஆனந்தமய கோசம் என்ற 5வது உரையில் என்னதான் இருக்கின்றது என்றால் ஏதுமில்லை என்பதுதான் பதில். ஏதுமில்லாத ஒன்றுதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. புரிவதற்காக ஒரு உதாரணம் கூறுகின்றேன். ஆகாயம் என்ற வெளி ஏதுமற்றதுதான். ஆனால் அதுதான் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் பிற பூதங்களின் தோற்றத்திற்கும் காரணமாகவும் இருக்கின்றது. அதாவது ஆகாயம் அல்லது வெளி என்ற பூதத்தில் இருந்துதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் போன்ற பூதங்கள் உருவாகின்றன என்று உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இதை போலத்தான் வெளி மற்றும் ஆகாயம் போன்ற ஏதுமற்ற ஆனந்தமய கோசம்தான் அனைத்து கோசங்களுக்கும் ஆதாரமாய் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி வெளி என்ற ஆகாயத்தை உணர்வது மிக மிக கடினமோ அதுபோல ஆனந்தமய கோசத்தை உணர்வதும் கடினம் என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆனந்தமய கோசம் என்ற உரையில் ஸ்தூல உடல் இல்லை, கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் இல்லை, மனம் புத்தி இல்லை. இவைகள் எல்லாம் இல்லை என்றால் முழு அறியாமை உண்டாகிவிடும். இந்த முழு அறியாமையைத்தான் அஞ்ஞானம் என்று கூறுகின்றோம். இந்த நிலையில் உயிருக்கு எந்த அனுபவ நுகர்ச்சியும் இல்லை. உயிர்
தன்னந்தனியாக தனித்து நிற்கின்றது. அதாவது உயிர் எதனுடனும் சாராமல் தன் உண்மை சொரூபத்தில் இருக்கின்றது. உயிரின் உண்மை சொரூபம் என்பது ஆனந்தம். ஆழ்ந்த உறக்கத்தில் தற்காலிகமாக உண்டாகும் இந்த ஆனந்தத்தை நாம் உணர்வதில்லை. ஒருவேளை உணர்ந்துவிட்டால் நான் யார் என்ற கேள்விக்கு உரிய விடையும் கிடைத்துவிடும். ஆழ்ந்த உறக்க நிலையில் உருவாகும் ஆனந்தத்தை நாம் விழித்திருக்கும் போதே பெற இயலுமா? இயலும். அதை போதிப்பவர்தான் ஞானகுரு. அந்த கல்விதான் ஞான கல்வி. நம் மரபில் தோன்றிய அருளாளர்கள் அனைவரும் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டே ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள். எனவேதான் அவர்களை ஜீவன் முக்தர்கள் என்று கூறுகின்றோம். ஜீவன் முக்தர்களை காணும் போது நம்மை போல உலகியலாக ஜீவிப்பது போல தோன்றும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவர்கள் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். எனவே ஜீவன் முக்தர்களை அடையாளம் காண்பது என்பது கடினம். இதன் காரணமாகத்தான் சமய சின்னங்களை அணிந்து கொண்டு போலியாக வலம் வரும் நபர்களை ஜீவன் முக்தர்கள் என்று தவறாக கருதி சரணடைகின்றோம். எவன் ஒருவன் தான் செய்கின்ற செயல்கள் மீதும் விளைவுகள் மீதும் பற்று இன்றி தன்முனைப்பு இன்றி துளியும் அகங்காரம் இன்றி வாழ்கின்றானோ அவன் மட்டுமே ஜீவன் முக்தன். இன்று நாம் காணுகின்ற பெரும்பாலான சாமியார்கள் மற்றும் குருமார்கள் அனைவரிடமும் பயன் நோக்கங்கள் அகங்காரம் நிறைந்து இருப்பதை காண முடிகின்றது. ஒரு உண்மை ஜீவன் முக்தன் தன் இருப்பை வெளிக்காட்டிக் கொள்ளவே மாட்டான். மிக மிக இயல்பாக எளிமையாக இருப்பான். இதனை கொண்டே யார் உண்மை குரு யார் போலி குரு என்பதை எளிதில் அடையாளம் கண்டுவிடலாம். ஆனால் குருநாதர் என்பவருக்கு நாம் புரிந்து வைத்திருக்கும் விளக்கம் தவறாக இருக்கின்றது. அதாவது குருநாதர் என்றால் அமானுஷ்ய சக்திகள் உடையவராக இருக்க வேண்டும். சமய அடையாள சின்னங்களை அணிந்திருக்க வேண்டும். சித்திகள் வாய்க்க பெற்றவராக இருக்க வேண்டும். குறி சொல்ல வேண்டும். குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்ல வேண்டும். ஞான நூல்கள் பல படித்து பண்டிதராக இருக்க வேண்டும் என்று இன்னும் பல பட்டியல்களை கையில் வைத்துக் கொண்டு குருவை தேடினால் ஒரு நபர் கிடைப்பார். ஆனால் அவர் உண்மை குருவாக இருக்க மாட்டார் என்று புரிந்து கொள்ளுங்கள். இறைவன் நமக்கு ஆழ்ந்த உறக்க அனுபவத்தை வழங்கி ஆனந்தம் எத்தகையது என்பதை தினம் தினம் பயிற்றுவிக்கின்றான். ஆழ்ந்த உறக்கத்தில் கிடைக்கும் ஆனந்தம் என்பது சிற்றின்பம். சிற்றின்ப அனுபவத்தை உணர்ந்த உயிர்கள் பேரின்ப அனுபவமான பேரானந்தத்தை அனுபவிக்க விருப்பம் கொள்ளும் வரையில் பிறவிகள் வழங்கப்படுகின்றன. ஏதேனும் ஒரு பிறவியில் பக்குவப்பட்ட உயிர் அறியாமையால் உண்டான ஆனந்தத்தை கடந்து சிவத்தோடு சிவமாய் கலந்து பேரானந்தத்தை அனுபவிக்க துவங்கிவிட்டால் அது மீண்டும் பிறவிக்குள் நுழையாது. இந்த உயிர் மோட்சம் பெற்றுவிட்டது. அதாவது பஞ்ச கோஷங்களில் இருந்து விடுதலை பெற்று தன்னை யார் என்று உணர்ந்து தன் தலைவனான சிவத்தையும் உணர்ந்து விட்டது என்று பொருள். எனவே ஆனந்தமய கோஷம் ஆனந்தத்தை வழங்கினாலும் அது அறியாமையில் மற்றும் அஞ்ஞானத்தில் நிகழ்வதால் சிறப்பானது அல்ல என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆழ்ந்த உறக்கத்தில் உருவாகும் ஆனந்தம் எத்தகையது என்று உணர முடியாத நாம் பேரானந்தமான சிவானந்தம் எத்தகையது என்று கூற முடியாது. உணர மட்டுமே இயலும். லட்டின் சுவை இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று பல மணி நேரம் பேசினாலும் லட்டின் சுவையுணர்வை பிறருக்கு விளங்கப்படுத்தலே இயலாது. லட்டின் சுவையுணர்வு அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்பவனை அழைத்து வாயில் லட்டை போட்டு சுவைத்துப்பார் என்றால் அதை அவன் உணர்வான். இதை போலத்தான் சிவானந்தம் என்ற பேரானந்தம் எத்தகையது என்று எவ்வளவுதான் வார்த்தைகளால் விளக்கி கூறினாலும் உணர இயலாது. சிவானந்தத்தில் அழுந்தி கிடப்பவனால் மட்டுமே அதை உணர இயலும். இது அவனுக்கு மட்டுமே உரித்தான அனுபவம். எனவே வீடு பேறு மற்றும் முக்தி என்ற பேரின்பம் அல்லது பேரானந்தம் எப்படிப்பட்டது என்பதை அவரவர் அனுபவத்திற்கு உரியது. இதை கல்வியால் விளங்கப்படுத்தலே இயலாது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கின்ற மகிழ்ச்சி என்ற உணர்ச்சிகளையே ஆனந்தம் என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றோம். சமூகத்தோடு கூடி வாழும் போது கிடைப்பது அனுபவிப்பது மகிழ்ச்சி. ஆனால் தன்னை யார் என்று உணர்ந்து தன் தலைவன் சிவம் என்று உணர்ந்து தனிமையில் வாழும்போது கிடைப்பது மகிழ்ச்சி அல்ல, ஆனந்தம்.
தனித்திரு விழித்திரு என்று ஞானிகள் கூறியதன் பொருளும் இதுதான். தனித்திரு அல்லது தனிமையில் இரு என்றால் சமூகத்தில் இருந்து விலகி தனி அறையிலோ அல்லது காட்டிற்கு உள்ளேயோ சென்று இருப்பது அல்ல. தனித்து அல்லது தனிமையில் இரு என்றால் பஞ்ச கோசங்கள் நான் அல்ல என்ற உண்மையை உணர்வால் உணர்ந்து வாழ்வது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பஞ்ச கோசங்கள் அல்லது லேயர்ஸ் ஆஃப் அவர் பாடி என்ற தலைப்பின் பதிவுகள் முற்று பெறுகின்றன. இவைகள் அனைத்தையும் செய்தியாக மற்றும் அறிவாக அறிந்து கொண்டு விட்டோம். அறிந்து இந்த செய்திகளை நன்கு உள்வாங்கிக் கொண்டு நடைமுறை வாழ்க்கையை வாழ துவங்கிவிட்டால் நான் யார் என்ற விசாரம் துவங்கிவிட்டது என்று பொருள். நான் யார் என்ற விசாரத்தின் துவக்கத்திற்கு இப்பதிவுகளின் செய்திகள் துணை புரியும். ஆனால் மேற்கொண்டு பயணிப்பது என்பது அவரவர் விருப்பம் சார்ந்தது என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.